கற்பக விநாயகம் பஜே மகா கணபதையே. ஏறுமையில் ஏறு விளையாடு முகமொன்று, ஈஸ்வரன் ஞான வழி பேசுமுகமொன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகமொன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியையும் மனம் கொடர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீரள வேண்டும் ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமானே. அன்புக்கும் பண்புக்கும் மரியாதைக்கும் உரிய நாவல் மைண்ட் நேயர்களே, அடியேன் சேலம் மணி ஐயர் உங்களுக்கு இந்த ஆனி மாதம்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் மாதத்தினுடைய பலன் 27 நட்சத்திரம் 12 ராசிகளுக்கு உள்ளடக்கியது போல மேஷராசியிலிருந்து மீனராசி வரை. அன்பர்களே, ஒரு முன்னுரை என்னன்னா, இப்போ இந்த குரோதி வருஷம் பிறந்ததிலிருந்து சித்திரை, வைகாசி, இப்பொழுது ஆனி. இந்த 1/5/2024 இந்த குரு பயிற்சியானது நடைபெற்று அந்த குரு பயிற்சி பலன் எல்லா ஜோதிடர் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நானும் சில பாசிட்டிவாக சில நல்ல விஷயங்களை நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் 12 ராசிகளுக்கும் இதுவரை எனக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் எல்லாரும் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, சார் இந்த குரு பயிற்சி பலன்லாம் சொன்னீங்க, குரு பயிற்சி நடந்தது, இன்னது வரைக்கும் எந்த காரியங்களும் நடக்கலையேங்க, ரெகுலராக நடக்கிற காரியங்கள் கூட பல விஷயங்கள் நடக்காமல் போச்சே அப்படின்னு கேட்ட பின்னாடி இதை எடுத்து ஒரு சிறிய ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியினுடைய பலன் என்ன அப்படின்னா, குருவானது சித்திரை மாதம், வைகாசி மாதம், இந்த 2 மாதங்களிலுமே குரு பகவான் அஸ்தங்கம் பெற்று ரிஷபராசியிலே சூரியனோட அஸ்தங்கம் பெற்றதுனால இந்த பலனானது சரிவர எந்த ராசிக்கும் சரியாக நடக்கலை. ஆனால் நான் முன்பே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணணும், குரு பயிற்சி பலன்கிறது உடனடியாக நடக்காது, அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை தவிர புதியதாக எந்த ஒரு முயற்சியும் பலனை கொடுக்காது அப்படிங்கிறத நான் எல்லா ராசிக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதன்படி பார்த்தா இந்த குரு வக்கரகதியிலையும் இருக்கிறது. குரு அஸ்தமனமாகி சுக்கிரன் அஸ்தமனம் பெற்று இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதியும் வியாழ பகவானும் குரு சுக்கராச்சாரியாரும் இந்த 2 குருவுமே சகல மனிதர்களின் வாழ்வை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கிரகச்சாரமானது அமைந்திருக்கு. இப்போ குரு வக்கரகதி, அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதத்துலேருந்து சனி வக்கரகதி. ஆக இந்த குரோதி வருஷத்தில் இந்த இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அவரவர்கள் சொந்த ஜாதகப்படி சில தசாபுத்தி பலனாக ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, திசை இந்த கோச்சார ரீதியாக நடக்கக்கூடிய பலனும், அதை மீறி நடக்கக்கூடிய தசாபுத்தி பலனும், திசைநாதன் பலனும், திசை பலனும், அந்த புத்திநாதனுடைய பலனும் அவரவர்கள் சொந்த ஜாதகப்படி நல்ல முறையில் அமைந்திருக்க பெற்றவர்கள் நல்ல விஷயங்களை நிறையா அனுபவிக்கிறாங்க. இந்த கோச்சார ரீதியான பலன் என்ன அப்படின்னா, திசைநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யாததை கோச்சார பலன் செய்யும் அப்படிங்கிறது தான் ஒரு தனித்துவமான ஒரு ஜோதிட பலன். அப்படி பார்த்தோம்னா, குரு உட்கார்ந்திருக்கிற ஸ்தானத்துக்கு பலனே கிடையாது. ஏன்னா அஸ்தங்கம் ஆயிடுது. அஸ்தங்கம்னா பெரிய ஒளிக்குள்ள ஒரு சின்ன ஒளி மாட்டின்றது. பெரிய ஒளி யாரு? சூரியன். சூரிய ஒளி பெரிய தேஜஸுக்குள்ள இந்த குரு பகவானுடைய இந்த கனக புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் நிற அந்த ஒளியானது கொஞ்சம் மங்கி போயிருக்கு.
அதே போல் இந்த வைர ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுடைய அந்த ஒளியும் கொஞ்சம் மங்கி இருக்கு. பொதுவாக குரு அஸ்தமனத்தில் சில சுபகாரியங்கள்லாம் தானாகவே நடக்க முடியாது, நடக்கவும் நடக்காது. அதே போல் சுக்கிரன் அஸ்தமனத்தில் இந்த திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள், பொண்ணு பார்க்கறது, காதலிக்கிறது, அந்த காதலுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கிறது, காதல் சக்ஸஸ் ஆகிறது, சினிமா துறை சம்பந்தப்பட்ட வகையில் பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபாடும், கலைத்துறை சம்பந்தப்பட்ட வகையில் பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபாடும், இந்த விளம்பரத்துறையில் ஒரு பெரிய ஈடுபாடு, இந்த மீடியான்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப்பு, சின்ன சின்ன நாடகங்கள், இந்த சின்ன திரைன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் எதுலேயும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்காது, அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை தவிர. இதை தான் நோட் பண்ணிக்கணும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல பலமாகி 5, 9 குடையவர்கள் நல்ல பலம் பெற்றிருந்தால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதே நடக்கும். அதே போல் உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் உழைப்பை கொடுக்கக்கூடியதும் 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல பலனை கொடுக்கும். இதை தவிர முக்கியமான விஷயம் அப்படின்னா, சில திசைகளுக்கு பாசகன், பாதகன், வேதகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கிரகங்கள் இருக்குது. இந்த திசைக்கு இந்த திசை வந்து வேதகன் நல்லது செய்யும், பாசகன் நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நல்லது கெட்டது விஷயங்கள் எல்லாம் இதில் வந்து நடுவில் வந்து மாட்டின்றது. அதனால தான் இந்த நேரங்களில் பெரிய பலனை நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். சரி, அப்புறம் எதுக்கு சார் ராசி பலன் சொல்கிறீங்க? நல்லா புரிஞ்சுங்க. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராட்டமும் அதிகபட்சமாக சந்திராட்டம தினங்களிலே பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இது நல்லது தானே. பொதுவாக சந்திராட்டமத்தில் இதுவும் செய்யாதீங்கன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் மேஷ விருச்சிக ராசிகளுக்கு சந்திராட்டமங்கள் சில சண்டை சச்சரவுகளோடு முடிஞ்சு போயிடும், சில கோபங்களால் சில காரியங்கள் கெட்டு போகும், அவ்வளோதானே தவிர பணவரவோ உழைப்போ ஊதியமோ உங்களுக்கு கெட்டு போகாது. அந்த மாதிரி தான் ராசிகளில் இருக்கக்கூடிய பலன்கள். சில கிரகங்கள் இந்த வேதகன், போதகன், பாசகன் அப்படின்னு ஸ்மாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிபதிகளாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் சில நேரங்களில் சில கட்டங்களை கொடுக்கும். இதைத்தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதனால் நீங்கள் இதுக்கு ஜோசியரை தான் பார்க்கணும். இதுக்கு இந்த பலனில் வந்து நான் ஒருத்தருக்கும் வேதகன் இந்த திசையில், இப்போ சனி திசையில் செவ்வாய் வந்து சில கட்டங்களை கொடுக்கும், செவ்வாய் கிரகம் பலமாக இல்லைன்னா சில கட்டங்களை கொடுக்கும். அது என்ன தான் விபரீத ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் ஏதோ இல்லைங்காமல் சம்பாதிச்சு வச்சிருந்த காசை செலவு பண்ணக்கூடிய, இல்லை மன அமைதியோட போதும் என்கிற மனசோட கிடைக்கலனாலும் தப்பு இல்லை, நமக்கு இது போரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். சில கிரகங்கள் உங்களை வீணான அலைச்சலுக்கு கொண்டு போய் கடைசியில் உங்களுக்கு நட்டம்தான், எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுக்கும். அருமையாக நீங்கள் நல்ல வண்டி ஓட்டக்கூடிய நபர்களாக இருந்தாலும், ஒரு கார் ஓட்டுறீங்க, ஒரு 2 வீலர் ஓட்டுறீங்க அப்படின்னா சில சர்க்கிள்களை கொண்டு வந்து உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களாகவும் சில கிரகங்கள் இருக்கும். இது 12 ராசிக்குமே உண்டானது. மாரகாதிபதி எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன ஒரு வேலையை செய்யாமல் விட மாட்டார். அது உள்ளே போய் பார்க்கணுன்னா நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை தான் பார்க்கணும். போய் காமிங்க. எந்த ஒரு ஜோசி இருந்தாலும் அவருக்கு இதெல்லாம் தெரியாத நபராக இருக்க மாட்டார். இப்போ மாரகம் அப்படின்னாவே, இப்போ மிதன ராசி, மிதன லக்னத்துக்கு 7ஆம் இடம் தனுசு, தனுசினுடைய அதிபதி குரு மாரகன்.
குரு நல்லவர் தானே, அவர் எப்படி மாரகத்தை கொடுப்பார் அப்படின்னா, மாரகத்துக்கு அதாவது சில கண்ட பலன்களை மாரக பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் நல்ல விஷயங்கள்லேருந்து நீங்கள் அதாவது கெடுதலான விஷயங்கள்லேருந்து தப்பித்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு லெசன் பாடம், நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காம வந்துட்டோம், அதனால் நமக்கு இந்த கட்டம் வந்துருச்சு அப்படின்னு அது உணர்த்தக்கூடிய அந்த சூழ்நிலையை மட்டுமே கொடுத்துட்டு உங்களை காப்பாற்றி கொண்டு போயிடுவார். அதுதான் குரு. குரு மாரகாதிபதியாக இருந்தால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காம சில சங்கடங்களை கொடுத்து உங்களை காப்பாற்றிடுறார். அதே சனி பகவான் மாரகாதிபதியாக இருந்தால் நல்ல செலவு பண்ணி கொஞ்ச நாள் இங்கே கட்டப்படக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துட்றார். இதெல்லாம் மாரகர்கள் செய்யக்கூடியது. ஆனால் வேதகன் என்ன பண்ணுவார், வேதகன்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் என்ன பண்ணும், எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்தே தீரும். எவ்வளோ கட்டம் வந்தாலும் அந்த கட்டத்துக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியாமல் அப்படி டப்புன்னு இந்த வாமா மின்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அப்படி டப்புன்னு வந்துட்டு டப்புன்னு போயிடும் கட்டமெல்லாம். அதே போல் எதிர்பார்த்த வேலைகளை எதிர்பார்த்த மாதிரி நடக்காட்டாலும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த செய்யக்கூடிய அந்த திறனை கொடுத்துரும். இதுபோல் ஜாதகத்தில் ஒரு பிரிவுகள் உண்டு. அதை நீங்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக கட்டமா இல்லை நமக்கு வாழ்நாள் பூரா இப்படித்தான் இருக்குமா, இது எவ்வளோ காலம் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு நல்லபடியாக உங்களுடைய காலத்தை உங்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை பார்ப்போம். நல்லது அன்பர்களே, இப்பொழுது ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை. அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாட்களும் நடக்கக்கூடிய காரியங்களெல்லாம் உங்களுக்கு எது நடக்கணுங்கிறத ஏற்கனவே தீர்மானித்தபடி சில விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக அது அப்படியே நடக்கும். புதியதாக சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது கொஞ்சம் தாமதமாகும். அந்த வகையில் ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 45 வயசுக்கு உண்டான பலன்களை தான் சொல்ல முடியும். நான் பொதுவாக எந்த ராசிக்குமே இந்த திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு நான் பெருசாக நான் சொல்கிறது இல்லை. என்ன காரணம்னா, நான் தான் சொல்லியிருக்கேன், படிப்பு, திருமணம், குழந்தை, வேலை, இந்த 4 சப்ஜெக்ட் எப்போவுமே அவரவர்கள் சொந்த ஜாதகப்படி நடக்கக்கூடிய விஷயந்தான். இதில் கோச்சார பலன் எடுத்திங்கன்னா இப்போது குரு 2ல் இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல, அதனால் திருமணத்துக்கு தடை இல்லை. வேலைக்கு நீங்கள் போய் நீங்கள் ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலை உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையினுடைய சமாச்சாரத்தில் உங்களுக்கு ஒரு சுமாரான நல்ல விஷயங்கள், அதாவது எதுவும் கெடுதலுங்கிறது கிடையாது, ஓரளவுக்கு நல்ல பலன்களாக இருந்து உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடிய அளவில் உங்களுடைய செலவுக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு வரவுகள் வருவதற்கு உண்டான நேரம். குடும்பத்தில் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவுக்கு சில நேரங்களில் ஒரு அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலைகளை தான் உருவாக்கும். அதனால் இந்த மாதம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் சிவப்பு நிறத்தில் உங்களுக்கு அந்த வண்ணம் அந்த நிறம் உங்களுக்கு ஒரு ராசியானதாக வச்சுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களெல்லாம் எளிதாக நடக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிரந்தரங்கிறது எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக லாபம் கிடைக்கிறதோ, தொழில் ரீதியாக வேலைகள் கிடைக்கிறதோ, இந்த ப்ரைவேட் செக்டாரில்
தகவல் தொழில்நுட்பம், ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நடக்கிற விஷயம் நமக்கு கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு நீங்கள் இருந்தாவே போதும். ஆனால் அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆனாலும் லட்சியம் கூடாது. கிடைச்சிதா ரைட்டு, கிடைக்கலையா அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு, வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகம், அதனால் வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு கட்டங்களை அந்த அளவுக்கு பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல முறையில் கட்டங்களெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும். ஆனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா உங்கள் சொல் அம்பலம் ஏறாது. உங்கள் வார்த்தையை பெரிய அளவுக்கு அடுத்தவங்க வந்து மதித்து உங்களுக்கு எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனாலும் நீங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். அது என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு காரியம் கைகூடும் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். வயதானவர்கள், குறிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மனோவேகத்துக்கு காரியங்கள் நடக்காது. ஆனால் நடக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு அதிகபட்சம் ஓய்வும் அமைதியும் கண்டிப்பாக தேவை. மகன் மகள் குடும்பத்தாருடைய குடும்ப உறவுகளில் நீங்கள் அந்யோன்யமாக இருக்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாதத்தினுடைய முன்பகுதி அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு கிடையாது. ஒரு ஜூன் 25 தேதிக்கு மேலே சில நல்ல விஷயங்கள்லாம், எதிர்பாராத நிறையா விஷயங்கள்லாம் நடக்கும். பணவரவு திருப்தியாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. காரியங்களெல்லாம் உங்களுக்கு நினச்ச வாக்கில் கண்டிப்பாக நடக்கும். 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் சொத்து வாங்கக்கூடிய யோகம், வீடு நிலம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு. கூட பிறந்த சகோதரர்கள் இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கோ அதனுடைய எதிர்பலன்தான் உங்களுக்கு நடக்கும். அதே போல் 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சிரமமெல்லாம் எடுத்துக்கூடாது. வருமானம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். கிடைக்கிற வருமானம், இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வரக்கூடிய 7வது மாதம் முழுசாக முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு திடீர் தனயோகம் உண்டு. நல்லதெல்லாம் நிறையா நடக்கும். ரிஷபராசி என்பர்களே, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் நட்சத்திரம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தையும் நடக்கிறது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே இருங்க. எதுவும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கையில் கொண்டு வந்து சேர்க்கும். ரொம்ப சிரமப்பட வேண்டாம். நடக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்தும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல இடம் கேட்குற மாதிரி நல்ல கல்வி நிலையங்களில் நல்ல கல்வியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு உண்டான தடை எதுவும் கிடையாது. திருமண காரியங்கள் நல்ல முறையிலே சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு, பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு நல்ல காலம். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக தடையெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக நல்ல விஷயங்கள் நிறையாவே நடக்கும். வேலை, நல்ல இடத்துல வேலைக்கு போகணும், நல்ல சம்பளத்தில் கிடைக்கணும், நல்ல இடத்துல நம்ம வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான
நல்ல அமைப்பு இருக்குது. இந்த மாதத்தில் வெளியாட்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் குடும்ப விஷயம் ஒன்றை தவிர மீதி எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது பெரிய அளவுக்கு சண்டையாக இல்லாமல் அப்பப்போ வரக்கூடிய பிரச்சனைகளை அப்பப்போ தீர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தை நடத்துறது நல்லது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் முறையில் நல்ல லாபம் உண்டு. வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கடன் இல்லாத வியாபாரம் நடக்கும். வெளியூரில் போய் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, வெளியூர் போய் செய்கிறீங்க அப்படின்னா அன்றாடம் வரக்கூடிய தகவல்கள், அதாவது பணவரவு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வியாபாரம் அபிவிருத்தியாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் சில முடிவுகளில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அசையாத சொத்துக்கள் விற்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். கடன் தொல்லை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் இந்த மாதத்துலேயும் உங்களுக்கு எதுவும் வந்து கூப்பிட்டு கையில் கொடுக்குற மாதிரி கடன் தீராது, கடன் பிரச்சனை தீராது. அதே போல் நீங்கள் புதுசாக ஏதாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஒன்றும் பெரிய அளவுக்கு பலன்லாம் ஓகன்லாம் இல்லை. சாதாரணமான முறையில் இந்த மாதத்தினுடைய பலன் இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் நல்ல ஒரு தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய நட்பு வட்டாரம், நட்பில் இருக்கக்கூடியது, நண்பர்களால் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பல நல்ல தகவல்கள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. அந்தந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தார் முயற்சியினால் திருமணத்துக்குண்டான அந்த ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. அனைத்து ஆண் பெண்களுக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் வராமல் நல்ல சுமூகமாக அந்யோன்யத்தோடு இருக்கிறது நல்லது. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட நீங்கள் நேருக்கு மாறாவோ இல்லை அடுத்தவர்கள் சொல்கிறத நம்ம செய்யக்கூடாது, நம்ம செய்கிறதா செய்யணும் அப்படிங்கிற மாதிரியோ எந்த ஒரு எண்ணம் செயலையும் இருக்கக்கூடாது. மற்றபடி நேரம் பொதுவாக நல்லா இருக்குது. நல்ல முறையில் நீங்கள் பார்த்துக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியூர் தகவல் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சில நபர்கள், அதாவது ஒரு 40-45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தோடு வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதாவது ஊர் விட்டு ஊர் மாறி போய் வாழ்க்கையை நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு பிளான் பண்ணவங்க, ஏற்கனவே பிளான் பண்ணவங்க, இல்லை இப்படி நம்ம இருந்தோம்னா நமக்கு நல்லது, நம்ம கட்டமெல்லாம் தீரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரலாம். இங்கேயே இருந்து எல்லா தொந்தரவையும் நான் அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயமெல்லாம் எதுவும் கிடையாது. வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்போவுமே உங்களுக்கு நல்லது. 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கையில் சேமித்து வைத்த பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். யாருக்காகவும் கைமாத்து கொடுக்கறது, நம்ம தொழிலில் பார்ட்னராக சேரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போதைக்கு எதுவும் செய்ய வேண்டாம். கையில் இருக்கிற பணம் விரயமாகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த சொத்து பிரச்சனை தீரும். சில சமாதான உடன்படிக்கையில் சமரசத்தில் உங்களுக்கு உங்களுடைய பொருள்கள் உங்கள் கைக்கு சேரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள்
சிறு வயது குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஜாலியாக இருக்கலாம். அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்திலையும் நீங்கள் ஈடுபாடு செலுத்தக்கூடாது. ஆன்மீகத்தில் பல குழந்தைகள் இந்த நேரத்தில் ஆன்மீகத்தில் வருவாங்க. அவங்களா விரும்பி என்னை கோவில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு உங்கள் குழந்தைகளாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்கார குழந்தைகள் கேட்பாங்க. அதே போல் ஒரு 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வெளிநாடு போய் உத்தியோகத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு பறக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே போல் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 40 வயது வரை இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நாளாக அந்த எண்ணம் வந்திருக்கும், அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுத்து வேறு இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ணுறது நல்லது, விரைவில் கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து இங்கே திரும்ப புறப்பட்ட இடத்துக்கே திரும்ப சொந்த ஊருக்கே வரணும் அப்படின்றவங்களுக்கும் அது சிறப்பாக இருக்கும், தாராளமாக வரலாம். ஒரு 40லேருந்து 50-55 வயது வரை இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வேலையில் நிறைய வேலை இருக்கும். ஊர் விட்டு ஊர் மாறுறது, சீட்டு விட்டு சீட்டு மாறுறது, எல்லாம் புதியதாக சில பொறுப்புகள் கிடைக்கிறது. கம்பெனி நிர்வாகி, முதலாளி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான செய்திகள், வாய்ப்புகள் கிடைக்கும். 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க புதியதாக சொத்து வாங்கிறது, பின்னாடி எதிர்காலத்துக்காக சில சேமிப்புகள், சில நல்ல அதாவது நிரந்தர சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. குடும்ப சூழ்நிலைகள் மாற்றங்கள் தரும். ஆணாக இருந்தால் உங்களுடைய சொந்த வீடு கனவு நினைவாகும். இல்லை ஒரு பெரிய இடம் வாங்கி போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அரசாங்க உத்தியோகங்கள் பல பேருக்கு கிடைக்கும். சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா வகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த வங்கி, நிதி அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வகையில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுசரணையும் அவர்களுடைய பாராட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இடம் மாறுதல் இருக்குது, பதவி மாறுதல் உண்டு, பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக சில எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கிட்டையும் எதுவும் போய் சொல்லி நீங்களாக ஏதாவது சொல்லி அதில் உங்களுக்கு கட்டத்தை உருவாக்கிக்காதீங்க. நீங்கள் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை எதுவும் சொல்ல வேண்டாம். எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நல்லதாக நடக்குதா, நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களுக்கு பலன் இருக்கா, உங்களுக்கு மதிப்பு இருக்கா, மரியாதை இருக்கா, அதை மட்டும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் நடந்துங்க. அனைத்து வயதினரும் ஆன்மீகத்தில் கடவுள்கிட்ட உங்களுடைய கட்டநட்டங்களை கடவுள்கிட்ட சொல்லி அதற்கு அவர்கிட்டேருந்து வர வாங்கிக்கிங்க, தீர்வு வாங்கிக்கிங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல அனுக்கிரகம் பண்ணுவார். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பல நல்ல விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த கட்டமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு
ஆண் பெண்கள் பல பேருக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். திருமண வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதே போல் திருமணம் சமீபத்தில் திருமணமானவர்களுக்கு உடனடியாக புத்திர பாக்கியம் உண்டு. இருக்கிற வேலை செய்கிற இடத்துலையே அங்கேயே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது நல்லது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், 2 பேரும் இந்த நேரத்தில் வேலைக்கு போகிறதுக்கு உண்டான நல்ல ஒரு நேரம். வேலை கிடைக்கல, 2 பேரும் வேலைக்கு போனால் தான் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு திடீர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை இழக்கக்கூடிய அபாயமும் உண்டு. அதே போல் இருக்கிற செக்டார்லேருந்து வேறு செக்டாருக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கீங்க, ரொம்ப மாதங்களாக ரொம்ப வருடங்களாக கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் தாராளமாக விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த அட்டமசனுடைய தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அது 26 வரைக்கும். அதனால் நீங்கள் எத்தனை இடத்துக்கு வேணாலும் வேலை மாறி மாறி போய்க்கலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 9ல் வரக்கூடிய சனி நிரந்தரமான வேலையை கொடுக்கும். இல்லை இதுதான் உனக்கு அப்படின்னு ஒரு பர்மனெண்ட்டை கொடுத்துரும். அதனால் அது வரைக்கும் நீங்கள் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் போகலாம், எந்த வேலையாக இருந்தாலும் போய் செஞ்சுக்கலாம். 55 வயசுக்கு மேலே 65 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு சில கடன் பிரச்சனைகள் இருக்கும். அந்த கடன் பிரச்சனைகள் சொத்தை விற்றோ இருக்கக்கூடிய எந்த ஆசையும் அசையாத சொத்துக்களை விற்று அந்த கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுவும் ரொம்ப ஈஸியெலாம் கிடையாது. நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதா தான் உடனே வாங்கிடுவீங்க. உங்களுக்கு பொருளை விற்கிறவங்களுடைய சாமர்த்தியத்தில் உங்கள்கிட்ட விற்றுட்டு போய்ட்றாங்க. அதே பொருளை நீங்கள் விற்கணும்னு நினச்சா, உங்கள் கையை விட்டு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா எவ்வளோ கட்டம் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா தெரிஞ்சுங்க, கண்டிப்பாக கட்டம். அது நிலமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தால் கூட அதே தான். சும்மா எல்லாம் சொல்கிறாங்க நகையில் சேமிப்பு, நகை சேமிப்பில் இருந்தால் நம்ம எப்போ வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த லாபத்தில் காம்ப்ரமைஸ் ஆகும். அதுதான் விற்கிறதுல சிக்கல்னு சொல்கிறோம். அதே நீங்கள் வாங்கிறது போய் பார்த்தீங்கன்னா வாங்கிடுவீங்க. அதனால் அதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவை விட ஒரு 10% குறைச்சலாக நீங்கள் உங்களுடைய அசையா சொத்துக்களை விற்று உங்களுடைய கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறது நல்லது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அறிவை பயன்படுத்தி, புத்தியை பயன்படுத்தி எல்லா காரியங்களும் எல்லா வயதினரும் செய்யலாம். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வெளிநாடு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். வெளிநாடு போயே தான் தீரணுங்கிற கனவுல இருக்கிறவங்களுக்கும் கிடைச்சிடும். அந்த கனவே இல்லை, திடீர் யோகமும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்ல முறையில் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். முழுக்க முழுக்க குடும்பத்தார்கள் உங்களை நம்பி எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. அது அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு கிங்கு. அது என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே பிடிக்காது, ஆனால் உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கும். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் சமாதானம் ஆக வேண்டாம். உங்களுடைய விஷயம் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருக்கிறது உங்களுடைய அடிப்படை சிறப்பு. அந்த அடிப்படையை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது நல்லது. மக நட்சத்திரம் சிம்மராசி. பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் கொஞ்சம் அனுசரித்து தான் இருக்கணும். 40லேருந்து 48 வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வேலை இழக்கக்கூடியது. குடும்ப சமாச்சாரமாக
வேலையை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அதே குடும்ப யோகத்தினால உடனே அடுத்த வேலை கிடைச்சிடும். குடும்பத்தை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் வெளியூரில் போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இரண்டாவது திருமணம் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களுக்கு 40 வயதுக்குள்ள முதல் தாரம் விவாகரம் ஆகிடுத்து, இல்லைன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆகிடுத்து, முதல் தாரம் இல்லை, இரண்டாவது மனைவி திருமணம் பண்ணும், இல்லை இரண்டாவது கணவர், இரண்டாவது வாழ்க்கை நமக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் கணவன் மனைவி உறவில் இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய எதிர்ப்புகள் குறையும். குடும்பத்தில் உங்களுடைய எதிர்ப்பு குறையும். உங்களை எதிர்த்து இருந்தவங்களாம் உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக ஒரு 35 வயசுக்கு மேலே தான் சில கட்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் நீங்கள். அது இந்த நேரத்தில் குடும்பமே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பல பேருக்கு வரும். எதை சொன்னாலும் அதுக்கு நேர்மாறாகவே மற்றவங்க பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெறுப்பு நிறையா வரும். கடன் வாங்கிகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி சூழ்நிலை தான் வரும் ஆண்களுக்கு. அதுவும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தொழிலில் வருமானம் கொஞ்சம் குறையும். ஆனால் அதை மீறி சமாளித்து வாழ்க்கைன்னா இப்படித்தான், இப்படி நம்ம இருந்து தான் தீரணுங்கிற மாதிரி இருக்கலாம். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. பேரு புகழ் கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் அனுசரித்து தொழில் செஞ்சு லாபத்தை பார்க்கலாம். தொழில் செய்யக்கூடியவர்கள், சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள், உடல் உழைப்பினால் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு பட்டறை வச்சுருக்கிறவங்க, ஒரு எந்திர சாலை வச்சுருக்கிறவங்க, லேத்து வச்சுருக்கிறவங்க, வண்டி வாகனம் லாரி காரு பஸ்ஸு ஓட்டுறவங்க, அந்த ஓட்டுநர் தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசில் நிறைய பயம் இருக்கும். உங்களுடைய வருமானம் குடும்பத்துக்கு பத்தாது. ஏதாவது ஒரு வகையில் நம்ம மேற்கொண்டு கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் சில பேர் கடன் வாங்குவீங்க. சில பேர் தவறான விஷயங்களை அதாவது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை, அதில் நிறைய பணம் கிடைக்குது, அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு அது அப்படின்னு பண்ணக்கூடிய நேரங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் மன நிம்மதியோடு செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் உங்களுக்கு சிறப்பு தான். அரசாங்கத்தின் மூலமாக சில நல்ல தகவல்கள், நல்ல அனுகூலம் உண்டு. கான்ட்ராக்ட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய லாபம் உண்டு. என்ன கொஞ்சம் நண்பர்களால் உங்களுக்கு நிறைய தொல்லைகள் உண்டு. நீங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் நிறையா உதவி பண்ணுவீங்க, ஆனால் நண்பர்கள் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இதுதான் வித்தியாசம். உத்தர நட்சத்திரக்காரர்கள் அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அனுகூலமான போக்கு உண்டு, அனுசரணை உண்டு, மேலதிகாரிகளுடைய பாராட்டு உண்டு. உங்களை நம்பி பல பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் நல்ல முறையில் இருக்குது. புதுசாக ஏதாவது பொருள்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்டான நல்ல காலம் இது. கணவன் மனைவி உறவு சில விஷயங்களை தவிர, அதாவது உறவுகளால் வரக்கூடிய சிக்கல்கள் தவிர மற்றபடி வேறு எதுவுமே குடும்பத்தில் எதுவும் இல்லை. அப்பா அம்மா உறவில் கொஞ்சம் விரிசல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று சொல்ல போய் அது 9ஆக பிரிக்கப்பட்டு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு.
காலம்தான் உங்களுக்கு நல்லது செய்யணும், கிரகங்கள் தான் உங்களுக்கு நல்லது செய்யணும். உத்தர நட்சத்திரம் கன்னிராசி, சிறு வயதில் இருக்கக்கூடிய ஒரு 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்தவித கட்டங்களும் இல்லை. உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு செய்து கொடுக்குது. அதுவும் பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டு. வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. எதிரிகள் தொல்லை கட்டுக்குள்ளே இருக்கும். வியாபார எதிரிகளாக இருக்கிறவங்க ஒரு போட்டியினாலே வியாபாரம் வளர்ச்சியாகும், தொழில் வளர்ச்சியாகும். மனைவி சொல்மிக்க மந்திரமில்லை, அதாவது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைங்கிறது பழைய பழமொழி, அதை விட்டுருங்க. மனைவியில் சொல்மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு, இந்த நட்சத்திரத்துக்கு இது புதுமொழி அப்படின்னு வச்சுங்க. ஆண்களாக இருந்தால் மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. எல்லா விஷயத்துலேயும் கடல்லே தூக்கிப்பட்டால் கூட நீங்கள் மிதந்து வந்துடலாம். அது ஏதாவது சொல்லுவாங்களே, நீங்கள் கடலிலே தூக்கப்பட்டாலும் கட்டமுறமாக மிதப்பேன். அந்த மாதிரி நீங்கள் கடலில் குதிச்சிங்கன்னா கூட கட்டுமரமாக கடைக்கு வந்து சேர்ந்துடலாம், மனைவி பேச்சு கேட்டிங்கன்னா. ஏன்னா பெண்களால் தொல்லைகள் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். அந்த பெண் தொல்லை நீங்கி நல்ல பொன் வரவு கிடைக்கிறதுக்கு பெண்களுடைய யோகம் உங்களுக்கு வேணும். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யோஜனையெல்லாம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை செய்யறதுனால டக்குன்னு நினச்ச உடனே அதை அப்படியே செய்யறதுக்கு உண்டான முயற்சி தான் எடுக்கணும். ஏன்னா முயற்சி ஸ்தானம் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. முயற்சி ஸ்தானம் நல்ல முறையில் இருக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களால் எல்லாவித நன்மைகளும் உண்டு. மகன் மகளால், குழந்தைகளால் சில குடும்பத்தில் சில மாறுதல்கள் இருக்குது. அப்பா அம்மா உறவு, தாய் தந்தை உறவு நல்ல முறையில் இருக்குது. அம்மா மட்டும் இருக்கிறவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துங்க, அம்மாவுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அப்பா மட்டும் இருக்கிறவங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துறது நல்லது. நான் சொல்கிறது 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. அதே 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அம்மா மூலமாக சொத்து வர்றது, அம்மாவனுடைய சொத்து உங்கள் கைக்கு வந்து சேர்றது, இல்லை அம்மா உதவி பண்ணி நீங்கள் தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி தாய் வழி நன்மைகள் நிறையா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பூமி யோகம் உண்டு. திடீர்னு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. இல்லை நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்குது. கட்டின வீடு வாங்கி அதில் குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துக்காக சில செலவுகள்லாம் கொஞ்சம் நிறையா பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஆனால் உத்தியோகத்தில் எந்த மாறுதலும் இல்லை. இருக்கிற இடத்துலையே இருக்கிற மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறது நல்லது. உத்தியோக உயர்வு உண்டு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய கணவனுக்கு எது நல்லதோ அதை மட்டுமே செய்யணும். உங்களுடைய சொந்த விருப்புக்காக குடும்பத்தில் சண்டை சச்சரவு போட்டுக்கூடாது. சித்திரை நட்சத்திரம் துலா ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரத்தில், தொழிலில், உத்தியோகத்தில் சிறப்பான பலன் இருக்குது. ஆனால் எதை செஞ்சாலும் கடைசியில் ஒரு சின்ன கட்டம் உண்டு. அந்த கட்டத்தை பெருசாக இல்லாமல் அது எல்லா விஷயத்துலேயும் உண்டு. நீங்கள் குழந்தையாக இருந்தால் அப்பா அம்மா கிட்ட சில கட்டங்கள் உண்டு. நீங்கள் வயது வந்த ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த காதல்ங்கிற தொல்லை இருக்குது. திருமணத்துக்கு தடங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்று சொல்ல அது வேறு விதமாக புரிஞ்சுட்டு திரிக்கப்பட்டு இந்த மரபணு மாற்றம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாற்றி உங்களை கட்டத்துக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலைகள்
அதனால் யாருக்காகவும் நீங்கள் எதுவும் பரிஞ்சு பேசக்கூடாது. செய்யக்கூடிய வேலைகளுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும். அப்பா அம்மா பேச்சை கேட்காம எங்கேயும் வெளியில் போகக்கூடாது, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த விஷயத்துக்கு வந்துடணும். வயதிலே இருக்கக்கூடியவர்கள் திருமணமாச்சு, இந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊர் போனால் நமக்கு என்னென்ன சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வெளியூர் இடமாறுதல் வச்சுக்கலாம். கஷ்டமான நேரத்தில் நல்ல விஷயங்களை செஞ்சால் பின்னாடி எல்லாமே நல்லதாக இருக்கும். நல்ல நேரத்தில் சில தவறான முடிவுகள் எடுக்கும் பொழுது அது எப்போவுமே கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நவக்கிரகங்களுடைய அருளாசி வேணும். அதனால் கிடைக்கிற போதெல்லாம் நீங்கள் போய் நவக்கிரக தரிசனம் பண்ணி நவக்கிரக வழிபாடு பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் சிறப்பு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் துலா ராசியிலே எது இருந்தாலும் அது அதிகமாக கிடைக்கும். நீங்கள் எதை கேட்டாலும் அது அதிகமாக கிடைக்கும். அதே போல் பின்னாடி சிரமங்களும் அதிகமாக இருக்கும். அதனால் அதிகமாக சிரமப்பட்டு குறைவான லாபம், அதிகமாக உழைச்சி குறைவான லாபம், லாபம் உண்டு. அதே போல் உழைப்பும் உண்டு. ரெண்டு ஈக்குவலான்னு பார்த்தா கிடையாது. இது கொஞ்சம் மேலே இருக்கும், இது கொஞ்சம் கீழே இருக்கும். அதனால் மனசு சங்கடப்படாமல் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் கவனத்தை செலுத்துங்க. யாருக்கிட்டையும் எந்த கெடுதலும் இல்லை, கட்டங்களும் கிடையாது. யோகம் உண்டு. அந்த யோகத்துக்கு உண்டான அந்த தன்மை இந்த நேரத்தில் இந்த ராசிக்கு இருக்குது, இந்த நட்சத்திரத்துக்கு பலன் இருக்குது. அது மேலே உங்களுடைய தசாபுத்தி பலன் வச்சு தான். திரைத்துறையில் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பேச்சு கட்டுப்பட்டு எல்லாரும் உங்களுக்கு கீழே அனுசரணையாக வேலை செய்வாங்க, அனுசரணையான பலன் கொடுப்பாங்க. 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு திடீர் யோகம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. இந்த 8ஆம் இடத்துல 6 கிரக சேர்க்கையெல்லாம் இப்போ வரப்போகுது, நடக்குது, இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும்போது 6 கிரகமும் ஒரே, அது ஜாதகத்தில் தான் 6 கிரகமும் ஒரே இடத்துல நீங்கள் பிறக்கும்போது இருந்தால், அது 8ஆம் இடத்துல இருந்தால் ஒன்று கட்டத்தை கொடுக்கும், ஒன்று கட்டத்தை நீக்கும். ஒன்று யோகத்தை கொடுக்கும், அந்த யோக வரக்கூடிய யோகத்தை இன்னொரு கிரகம் தடுக்கும். இந்த 6 கிரக சேர்க்கை 8ல் இருந்தால். அதே 5ல் இருந்ததுன்னா எல்லா கிரகமும் ஒன்று செய்கிற வேலையை இன்னொன்று தடுக்காது. இதை போல் புரிஞ்சுக்கணும். அதனால் கட்டம்னா எல்லா கிரகமும் நம்ம கட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு யோசனை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது நல்லதாகவே முடியும். யோஜனையே பண்ணாமல் தடாபுடான்னு எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது. அப்போனா என்ன சொல்கிறது, சிந்திச்சு செயல்படணும்னு கணக்கு. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லா விதத்திலையும் எல்லாரும் அனுசரணையாக ஆதரவாக இருப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு எல்லாம் ஆதரவாக இருக்கணும். விசாகா நட்சத்திரம் துளாராசி ஏகபோக சக்கரவர்த்தியாக இருக்கிறத விட எல்லாத்துக்கும் கைகட்டி ஒரு நல்லவனாக, ஒரு ஊழியனாக, உங்களுக்குன்னு தனியான விஷயம் இல்லை, அடுத்தவங்களுடைய சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம்னு இருக்கிறவங்களுக்கு எந்த கட்டமும் இல்லை. எல்லாம் அவங்கவுங்க உங்களுக்கு மார்க்கு கூடுதலாக கொடுப்பாங்க. செய்யக்கூடிய வேலையில் நல்ல திருப்தி உண்டு, நல்லா வேலை செய்வீங்க. அந்த வேலைக்கேற்ற நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் உண்டு. புதியதாக பார்ட்னர் வருவாங்க, கூட்டாளி.
பணம் போடக்கூடியது, இல்லை உங்கள் கட்டத்தை தீர்த்து உங்களுடைய கடனெல்லாம் அடைச்சி உங்களுக்கு புதுசாக ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். புதியதாக ஏதாவது வேலையில் சேர்றதோ, இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தது நமக்கு சிரமமாக இருக்குது, அதில் ஒன்றும் சரியில்லை அப்படின்னா புதுவிதமான சிந்தனை, புதுவிதமான வேலை உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி, ஏகபோக சக்கரவர்த்தியாக இருக்கிறத விட எல்லாத்துக்கும் கைகட்டி ஒரு நல்லவனாக, ஒரு ஊழியனாக, உங்களுக்குன்னு தனியான விஷயம் இல்லை, அடுத்தவங்களுடைய சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம்னு இருக்கிறவங்களுக்கு எந்த கட்டமும் இல்லை. எல்லாம் அவங்கவுங்க உங்களுக்கு மார்க்கு கூடுதலாக கொடுப்பாங்க. செய்யக்கூடிய வேலையில் நல்ல திருப்தி உண்டு, நல்லா வேலை செய்வீங்க. அந்த வேலைக்கேற்ற நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் உண்டு. புதியதாக பார்ட்னர் வருவாங்க, கூட்டாளி, பணம் போடக்கூடியது, இல்லை உங்கள் கட்டத்தை தீர்த்து உங்களுடைய கடனெல்லாம் அடைச்சி உங்களுக்கு புதுசாக ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். புதியதாக ஏதாவது வேலையில் சேர்றதோ, இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தது நமக்கு சிரமமாக இருக்குது, அதில் ஒன்றும் சரியில்லை அப்படின்னா புதுவிதமான சிந்தனை, புதுவிதமான வேலை உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. அனுஷ நட்சத்திரம், சிறுவயது, ஒரு 30-35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாகவே இருக்கும். இந்த கூரையை பிச்சுட்டு கொட்டும், அப்படி இருக்க போகிறீங்க, இப்படி இருக்க போகிறீங்க, மூட்டையை பிடிச்சிங்க கொட்ட போகுது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நிதானம் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய தேவை. அதனால் அந்த நிதானத்தின்படி இருந்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். சும்மா அடுத்தவங்க சொல்கிறதையோ, அடுத்தவங்கள பார்த்து நம்ம அப்படி இருந்துட்டால் பரவாயில்லையே, இப்படி இருந்துட்டால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறதோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சிறு வயதில் இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்கிறது, அவங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகமெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வயதாக தான் உங்களுக்கு நிரந்தர உத்தியோகம், நிரந்தரமான வருமானம். இல்லைன்னா 1 வருஷத்துக்கு ஒருக்க, 2 வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் மாறி மாறி தான் போயிட்டுருக்கோம். எல்லா வயசுக்காரங்களுக்கும் அப்படித்தான். இந்த நட்சத்திரம் அனுக்கிரகம் உண்டு. இந்த நட்சத்திரத்துக்கு பேர் அனுராதான்னு பேர். உடனே சினிமா நடிகை அனுராதா உங்களுக்கு ஞாபகம் வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அனுராதா அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தினுடைய பேர். அனுஷம் அப்படின்னா அனுராதா. மகா பெரியவர்னு காஞ்சி மகா பெரியவர் இருந்தார், அவருடைய நட்சத்திரம் அனுஷம். அதனால் அனுஷம் அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடியது தான். அனுஷ நட்சத்திரம் எல்லாத்துக்கும் அனுக்கிரகமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு அது அந்த அளவுக்கு சீக்கிரம் பலனை கொடுக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். தினம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 35 வயசு, வேலை இது வரைக்கும் கிடைக்கல. என்ன பண்ணோம்? சலிக்காமல் அப்ளிகேஷன் போடுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் இதை சொல்லி 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 சொல்லித்தான் உங்களுக்கு அந்த காரியம் நடக்கும். இதுதான் பலன். அது 65 வயசு வரைக்குமே வேலைக்கு போகணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சம்பாதிக்கணும், குடும்பத்தில் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல முறையில் இருக்கணும். கோபமெல்லாம் அடிக்கடி வரும், எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப சங்கடப்படுவீங்க. ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் வேறு யாரும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க. அந்த உதவி பண்ணுற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதுனால கடவுள் உங்களுக்கு கொடுப்பார், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பார் அப்படிங்கிறது தான் கணக்கு. மற்றபடி உங்களுடைய தசாபத்தினுடைய பலன்தான் நடக்கும்.
அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துங்க. கேட்ட நட்சத்திரம் சிறப்பான பலன், சிறப்பான செயல் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. குறிப்பாக மன அமைதி வேணும், குடும்பத்தில் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அனுசரணை வேணும், கணவன் மனைவி உறவில் சில சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வரும். என்ன சார் 7ல் குரு இருக்குது, 7ல் குரு இருந்தால் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாயிலேருந்து கெட்ட வார்த்தைகள், கெட்டு போகிற மாதிரி செயல்கள்லாம் உங்களால் செய்ய முடியாது. அதுதான் அந்த 7ல் இருக்கிற குரு உங்களுக்கு உங்களை பார்க்கறதுனால, உங்கள் ராசியை பார்க்கறதுனால அவர் கொடுக்கக்கூடிய பலன் இது தான். அதனால் நீங்கள் சொல்கிற ஒரு பேச்சும் உங்களுக்கு ஒரு வருமானம், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் உங்களுக்கு பின்னாடி நல்ல ஒரு பலனை தரும். அதனால் யாருக்கும் நீங்கள் இந்த விலையில்லாத ஆலோசனை, விலையில்லாத அறிவுரையெல்லாம் சொல்லக்கூடாது. எது வேணும்னாலும் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயம் நன்னா இருக்குன்னு மனசுக்குள்ள நம்பிக்கையோடு எதாக இருந்தாலும் செய்யுங்க. திடீர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரி வேலையெல்லாம் செய்வீங்க. சொத்துனால உங்களுக்கு அனுகூலம் உண்டு, அசையா சொத்துக்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். மகன் மகள் உங்களுக்கு நல்ல அனுசரணையாக இருப்பாங்க, அன்போடு இருப்பாங்க, பாசத்தோடு. சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல முறையிலே குடும்பத்தை நடத்தக்கூடிய காலம் இது. வருமானத்தை பற்றி பெருசாக கனவெல்லாம் காணாமல் கிடைக்கிறது நமக்கு கரெக்டாக கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சா போதும். குறிப்பாக வயதானவர்கள்ட்ட அன்போடு இருங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு நல்லது பண்ணும். ஒரு குறிக்கோளோடு இருக்கக்கூடாது. மூல நட்சத்திரக்காரர்கள், தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் பட்ட கட்டமெல்லாம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கு, இந்த கொசுவத்தி சுருளை சுற்றி பார்க்குற மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு எப்போவுமே வந்து போகும். சின்ன வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, வயதாக வயதாக உங்களை எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க, சாதாரணமாக இல்லை ஒரு லட்சியத்தோட, இல்லை இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் செஞ்சிட்டு இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது அப்படியே திரும்ப ரீசைக்கிளிங் திரும்ப இந்த நேரத்தில் வருது. அதனால் அந்த 30லேருந்து 60 வயசு வரைங்கிறது அதுதான் ரீசைக்கிளிங். 30 வரைக்கும் ஒரு லைஃபு, 30 to 60 ஒரு லைஃபு. அதில் குறிப்பாக இந்த 15 ஆஃப் 45 இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து எல்லா விஷயத்துலேயும் உங்களை ஒரு நிரந்தரமான ஒரு விஷயத்தை செய்ய வைக்கும். அதனால் இந்த வயதுக்காரர்கள் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்ய, எல்லாமே நல்லதாகவே இருக்கும். அதுக்கு மேலே கடவுளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டு. 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறை ஜாதகத்தை பார்த்து அதன்படி இருக்கிறது நல்லது. ஏன்னா பிடிவாதம், நம்ம நினைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது, இல்லை நம்ம இப்படித்தான் இது வரைக்கும் செஞ்சோம் இனிமேல் இப்படியே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தவறான விஷயம். அது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்கும். அதனால் குடும்பத்தில் நிறைய அனுசரணை உண்டு, அந்யோன்யம் உண்டு. கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்த எதிர்ப்புத்தன்மை குறையும், யோகத்தை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய உடல் நலனில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும். திடீர் உடல்நிலை கட்டங்கள் வரும், சில சிரமங்களை கொடுக்கும். கொஞ்சம் கண்டபலம்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வியாதி, இந்த உடம்புல இந்த பிரச்சனை தான், அந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறது இல்லாமல் பல பிரச்சனைகள் வரும். நான் சொல்கிறது எல்லா வயதுக்காரர்களுக்கும். சின்ன வயசில் இருக்கிறவங்க ஓடுறீங்க,
உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க. வயதான பின்னாடி இருக்கிறவங்க, வயதாகி இருக்கிறவங்க பட்ட கட்டத்தை நினச்சி அமைதியாக இருந்து இனிமேல் கொண்டு நம்ம இந்த மாதிரி கட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது நல்லது. உத்தராட நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஆனால் கிடைக்கிறது கொஞ்சம்தான். அன்றாட வாழ்க்கை தான், அனைதினமும் நடக்கக்கூடிய விஷயங்கள். அன்றாட வாழ்க்கை என்ன பிளான் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் மனசில் சமாதானத்தை பார்த்துக்கணும், சமாதானப்படுத்திக்கணும். ரொம்ப ஓடி ஓடி போனால் நமக்கு நிறையா கிடைக்கும், நம்ம உட்காந்துட்டே இருக்கோம், நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்ற நினைக்கிறதெல்லாம் தப்பு. கொஞ்சம் மாறுதல் உண்டு, கவலைப்படாதீங்க, அதை எதிர்நோக்கி இருங்க. நீங்கள் ஒரு 40 வயசுக்காரங்களாக இருந்தால், 40லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தால் திடீர் வாய்ப்பு உண்டு. அதனால் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி மனம் நொந்து இருக்க வேண்டாம். குறிப்பாக இந்த 40 வயசு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்து தங்களுடைய 60-70 வயசு வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. உத்தராட நட்சத்திரம், மகர ராசி. குறிப்பறிந்து செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இன்றைக்கி இந்த வேலையை தான் செய்யணும், நாளைக்கு இந்த வேலையை செய்யணும், நாளான்னைக்கு அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டு செய்கிறது நல்லது. இது எல்லாத்துலேயும் கரெக்டு. சில விஷயங்கள் மாறலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம், திடீர்னு ஒரு ஊரில் இருக்கிறவங்க புதன்கிழமை சந்தை, வியாழக்கிழமை சந்தை, வெள்ளிக்கிழமை சந்தை, இல்லை இந்த நேரத்தில் போனால் எல்லாமே கிடைக்கும், இந்த நேரத்தில் போனால் கிடைக்காது, இந்த நாளில் போனால் கிடைக்கும் அப்படியே நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதை நம்ம மாற்றிக்கலாம். இன்றைக்கி போய் நம்ம மார்க்கெட் போக வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம், ரைட், ஓகே, கொஞ்சம் தான் செலவு ஜாஸ்தியாகும். நேற்று 50 ரூபா விற்ற தக்காளி இன்றைக்கி 70 ரூபா விற்குதுன்னா தக்காளி வாங்காமையே கூட இருந்துடலாம் இல்லையா? அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸு அப்ளை பண்ணிக்கணும். ஆனால் குடும்பத்தில் மனைவிகிட்ட காம்ப்ரமைஸாக தான் இருக்கணும். இந்த நேரம் மனைவி தொல்லை அதிகம் உள்ள நேரம். மனைவிகிட்ட சின்ன சின்ன சச்சரவுகள், சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய நேரம். குழந்தைகளுக்காக அது தவிர்க்கப்படும், ஆனால் கொஞ்சம் வேறுபாடாக தான் இருக்கும். அதனால் குடும்பத்துக்குள்ளே இது நான் சொல்கிறது முன்னாடியே சொல்கிறேன், இந்த மாதத்தில் இது நடக்கும்னு சொல்கிறேன். அப்போ நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அந்த சப்ஜெக்டுக்கே போகக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, நான் தான் சொன்னேன், இன்றைக்கி இந்த பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நமக்கு ஃபோனில் சொன்னால் நம்ம போக முடியல, ஏதோ ஒரு விஷயத்தில் மறந்துட்டோம், இல்லை நம்மக்கிட்ட அந்த பொருளாதார வசதி இல்லை, நாளைக்கு வாங்கிக்கலாம், நாளான்னைக்கு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு போனோடனே என்னாச்சு, நான் வாங்கிட்டு சொன்னேன் வாங்கலையா அப்படின்னா அவங்க நம்மளுடைய சிச்சுவேஷனை தெரிஞ்சிக்காமல் நம்ம பேசினா நீங்கள் என்ன பண்ணணும்? உண்மையிலுமே மறந்துட்டேன், அவ்வளோதான். அந்த வார்த்தைக்கு மேலே வேறு வார்த்தையை சொல்லவே கூடாது. என்கிட்ட பணம் இல்லை, இல்லை நான் அந்த பக்கம் போகலை, இல்லை உண்மையிலுமே நீங்கள் மறந்துருப்பீங்க, இல்லைன்னா உங்களால் அந்த சூழ்நிலையே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. எந்த காரணத்தையும் சொல்லாமல் ஒரே வார்த்தை மறந்துட்டேன் அப்படின்னா அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சு போயிடும். இல்லைன்னா அதை காரணம் காட்டி அம்மா வீட்டுக்கு போகிற வரைக்கும் வந்துடும். நான் சொல்கிறது 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அதுக்கு மேலே இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மை. அம்மா வீட்டுக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. இந்த விளம்பரத்தில் கூட பார்த்தேன், நடுவில் ஒரு விளம்பரம், ஒரு லேடி என்னமோ இதை வச்சுக்கிட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கும். அதுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற என்ன பண்ணுவார், ஒரு டைல்ஸ் விளம்பரம். ஆஹா, அந்த டைல்ஸ் அத்தனை அடியும் தாங்கிக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க.
அது எப்பேற்பட்ட விளம்பரம் பாருங்கள். ஜனங்களுக்கு தெரியலன்னா கூட அதை எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணினா அங்கேருந்து பல விஷயங்கள் நமக்கு ரிட்டர்ன் வரும். அதனால் வாக்குவாதம் பண்ணாமல் இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு, ஏன்னா இந்த நேரம் நல்ல நேரம், உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களுடைய உழைப்பையும் உங்களுக்கு என்ன செஞ்சால் கரெக்டாக நமக்கு இதில் லாபம் இருக்குது பார்த்து செய்யக்கூடிய நேரத்தில் வீண் சண்டை வீண் வாக்குவாதம் குடும்பத்திலேயோ வெளியிலேயோ கூடாது. அதான் உண்டு. திருவோண நட்சத்திரம் குடும்ப வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது. கணவன் மனைவி உறவு மிகவும் நல்ல முறையில் இருக்குது. சண்டை போட போகிறதில்ல. நீங்கள் 2 வார்த்தை சொன்னால் 3ஆவது வார்த்தைக்கு அடங்கி போயிடுறீங்க, அமைதியாகிடுறீங்க. அதனால் இங்கே சண்டைக்கு வழி இல்லை. உத்தியோக மாறுதல் உண்டு, இடம் மாறுதல் உண்டு. புதுசாக போய் உட்கார்ற இடத்துல எல்லாரும் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. அனுசரணையாக உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் சிறப்பான முறையில் நல்ல முறையில் உத்தியோகம் பண்ணுறதுக்கு நண்பர்களால் நீங்கள் வழிகாட்டப்படுவீர்கள். மேலதிகாரியினுடைய அனுசரணையும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. பணவரவு திருப்தியாக இருக்கும். நிரந்தர உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கும். அப்பப்போ வேலை மாறி 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 போய் பல இடங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு திடீர் மனக்கசப்பு மனசலிப்பு வரும். அதெல்லாம் விட்டுட்டு வேலை தான் முக்கியங்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறது மிக நல்ல பலனை கொடுக்கும். மகன் மகள் குழந்தைகள் பேரன் பேத்தி இவர்களுடைய நேரம் நல்லா இருக்குது. அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சிறப்பாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல காலம் இது. அனுசரணையாக ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை அவிட்ட நட்சத்திரக்காரர்களையும் ரொம்ப ரொம்ப தட்டி கொடுத்து போங்க. அனுசரணையாக இருங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு உங்களால் கொடுக்க முடியலன்னா அதுக்கு தகுந்த காரணத்தை நீங்கள் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறது நல்லது. குறிப்பாக 20 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள், ஒரு வாலிபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்க கோச்சிண்டு நண்பர்களோட வெளியில் போகிறது, இல்லை ஏதாவது ஒரு தவறான விஷயத்துக்கு போகிறது, தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி காலங்கள்லாம் இந்த நேரத்தில் உண்டு. தேவையில்லாமல் அவங்களுக்கு வண்டி வாகனமெல்லாம் எதுவும் வாங்கி தர வேண்டாம். சக்திக்கு மீறி உங்களுடைய உதவக்கூடிய சக்திக்கு மீறி உங்களுடைய பொருளாதார நிலைக்கு மீறி மகன் மகளுக்கெல்லாம் எந்த பொருளையும் வாங்கி கொடுக்காது. சில ஆண் பெண்கள் திருமண வயதிலே உள்ளவர்கள் திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களை அவமானப்படுத்தக்கூடிய செயல்களை செய்வாங்க. அதனால் எதுவும் செய்யாமல் மகளுக்காக நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது, இல்லை சைலண்ட்டாக செய்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு அதே நபர்களுக்கு வேலைக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கிடைக்கிற வேலையில் போய் சேர்ந்துக்குவாங்க, கிடைக்கிற சம்பளத்தில் இருப்பாங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிரந்தர உத்தியோகம் கிடைக்கும். நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ அவங்களுக்கு கிடைக்கும். யோகமான நேரத்தில் கட்டமான வேலைகள்லாம் செய்யக்கூடாது. திடீர் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு போய்
திருமணம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறதுக்கு உண்டான நேரமும் உண்டு. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 2 தாரம், 2ஆம் தாரம், அது ஆணோ பெண்ணோ 2வது வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய நேரம். மற்றவங்களுடைய ஆலோசனையை அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் அப்படியே விடுறது நல்லது. 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கணவன் மனைவி உறவு, அன்பு, அந்யோன்யம் உண்டு, நட்பாக இருப்பீங்க, 4 பேருக்கு நல்லது செய்வீங்க. அதனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், உங்களுடைய மன மகிழ்ச்சி கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் நல்ல தகவல் உண்டு. வெளியூர்லேருந்து நல்ல தகவல் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அனுசரணையாக இருக்கும், லாபத்தை கொடுக்கும். கும்பராசியில் இருக்க அவிட்ட நட்சத்திரம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல காலம் இது. அனுசரணையாக ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை அவிட்ட நட்சத்திரக்காரர்களையும் ரொம்ப ரொம்ப தட்டி கொடுத்து போங்க, அனுசரணையாக இருங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு உங்களால் கொடுக்க முடியலன்னா அதுக்கு தகுந்த காரணத்தை நீங்கள் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறது நல்லது. குறிப்பாக 20 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள், ஒரு வாலிபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்க கோச்சிண்டு நண்பர்களோட வெளியில் போகிறது, இல்லை ஏதாவது ஒரு தவறான விஷயத்துக்கு போகிறது, தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி காலங்கள்லாம் இந்த நேரத்தில் உண்டு. தேவையில்லாமல் அவங்களுக்கு வண்டி வாகனமெல்லாம் எதுவும் வாங்கி தர வேண்டாம். சக்திக்கு மீறி உங்களுடைய உதவக்கூடிய சக்திக்கு மீறி உங்களுடைய பொருளாதார நிலைக்கு மீறி மகன் மகளுக்கெல்லாம் எந்த பொருளையும் வாங்கி கொடுக்காது. சில ஆண் பெண்கள் திருமண வயதிலே உள்ளவர்கள் திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களை அவமானப்படுத்தக்கூடிய செயல்களை செய்வாங்க. அதனால் எதுவும் செய்யாமல் மகளுக்காக நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது, இல்லை சைலண்ட்டாக செய்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு அதே நபர்களுக்கு வேலைக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கிடைக்கிற வேலையில் போய் சேர்ந்துக்குவாங்க, கிடைக்கிற சம்பளத்தில் இருப்பாங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிரந்தர உத்தியோகம் கிடைக்கும், நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ அவங்களுக்கு கிடைக்கும். யோகமான நேரத்தில் கட்டமான வேலைகள்லாம் செய்யக்கூடாது. திடீர் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு போய் திருமணம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறதுக்கு உண்டான நேரமும் உண்டு. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 2 தாரம், 2ஆம் தாரம், அது ஆணோ பெண்ணோ 2வது வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய நேரம். மற்றவங்களுடைய ஆலோசனையை அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் அப்படியே விடுறது நல்லது. 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கணவன் மனைவி உறவு, அன்பு, அந்யோன்யம் உண்டு, நட்பாக இருப்பீங்க, 4 பேருக்கு நல்லது செய்வீங்க. அதனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், உங்களுடைய மன மகிழ்ச்சி கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் நல்ல தகவல் உண்டு. வெளியூர்லேருந்து நல்ல தகவல் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அனுசரணையாக இருக்கும், லாபத்தை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண தடை இருக்குது. ஏற்கனவே பேசிகிட்டு இருந்த திருமண காரியங்கள் கொஞ்சம் தடைபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நேருக்கு மாறாகவோ எதிர்ப்பான விஷயங்களை எதையும் பேச வேண்டாம். சில வம்பு வழக்குகள்
வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வாய்தா வாங்கிட்டு தள்ளி போடுறது நல்லது. மனம் போன போக்கில் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நல்ல காரியங்கள்லாம் நிறையா நடக்கும். அதனால் என்ன இருக்கோ, உத்தியோகத்தில் இருக்கீங்களா அதே உத்தியோகம், தொழில் செய்கிறீங்களா அதே தொழில், தொழில் நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. வியாபாரம் செய்கிறீங்களா, புதுசாக எதுவும் செய்யாமல் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற அதே வியாபாரம். முயற்சி ஸ்தானம் அருமையாக இருக்குது. அதனால் முயற்சி பலனை கொடுக்கும். சிறு வயதாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அவருடைய பெற்றவர்கள் மகனுக்காக மகளுக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய செயல்கள் நல்ல முறையில் உண்டு. அதே தான் திடீர்னு திருமணத்துக்கு தடை கொடுப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுவாங்க. இல்லைன்னா மனசுக்குள்ளே வேறு யாரையோ ஏதோ ஒரு நினச்சிக்கிண்டு நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையோ பொண்ணையோ கட்டிக்க மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் உட்காந்து பேசி தீர்வு பார்க்கணும். இதே ஒரு விஷயத்தை எல்லோரும் தவறிடுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க என்ன இப்போ நான் சொன்ன மாதிரியே கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வேறு யாரையோ மனசில் வச்சுக்காரு, யாரோடையோ பழகிறாரா அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. இது இயற்கை. இல்லைப்பா நீயா ஏதாவது பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, நீ யாராவது மனசில் வச்சுக்கியா, சொல்லுப்பா அதையாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா. அப்போ அந்த பூனைக்குட்டி வெளியில் வரும்போது நம்மளுடைய விஷயத்தை மீறி நம்மளுடைய அந்தஸ்தெல்லாம் அப்புறம், அந்தஸ்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்குது, நல்ல குடும்பம் மோசமான குடும்பம் இருக்குது. சில விஷயங்களை நம்ம கவனிக்க தவறிடுறோம். நமக்கு பொண்ணு கிடைச்சா போதும், பையன் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி பையனையோ பொண்ணையோ நல்லா இருக்காங்க மட்டும் நம்ம பார்க்குறோம், குடும்பத்தை பார்க்கறதில்ல. அதனால் கட்டப்படுற குடும்பம் எத்தனைங்கிறது பல பேர்த்துக்கு தெரியும். ஒரு இடத்துல பொண்ணு பார்க்குறோம், பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், சில தடங்கல்கள் வருது, சில சௌரியமாக இருக்குது, சில பேர் உடனே ஒத்துக்கிறாங்க, சில பேர் லேட்டாக ஒத்துக்கிறாங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் யாராவது ஒருத்தர் திடீர்னு கண்டிப்பாக இந்த கட்டின வீட்டுக்கு பழுது சொல்லுவாங்கன்னு பாருங்கள், அந்த மாதிரி இந்த வீட்டிலே பொண்ணு எடுக்கிறீங்க அப்படின்னு லைட்டாக சொன்னால் அதில் ஏதோ உள்ள அர்த்தம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் விசாரிக்கணும். அந்த எடுக்கக்கூடிய பொண்ணு நல்ல பொண்ணாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் குறைச்சல் கொடுப்பாங்க. அதே மாதிரி பையன் நல்ல பையனாக இருக்கலாம், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் குறைச்சல் கொடுப்பாங்க. இதை விசாரிக்காமல் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஜாதகம் பார்க்குறீங்க, 10 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தத்தில் 6 இருந்தாவே போதும். குறிப்பாக தினம் கணம் யோனி நான் சொல்லியிருக்கேன், ரஜ்ஜு வேதை, தினம் கணம் திரிதீர்க்கம் மாகேந்திரம் யோனி ரஜ்ஜு, இதெல்லாம் முக்கியமான பொருத்தங்கள். சரி, ரஜ்ஜு பொருத்தம் இருக்குது, மற்றதெல்லாம் இல்லை. ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 11 நன்னா இருக்கா பார்த்தா இந்த பொருத்தமெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். அது பொண்ணு மாப்பிள்ளை பேசியாச்சு, பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு அவங்க குடும்பத்தோடையே ஒட்டுறவாக இருக்குது, உங்கள் குடும்பத்தில் ஒட்டுறவாக இல்லை. அவங்க வீட்டுக்கு வராங்க, உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் தனி கொடுத்துட்டு போயிடுறாங்க. உங்கள் பையன் வீட்டுக்கு உங்கள் மருமகளை பார்க்க அவங்க குடும்பத்துக்காரங்க வராங்க, அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி, எய்த்தாப்பில் இருந்தாலும் சரி, தள்ளி இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையும் கட்டாயி போச்சு. இது ஜாதகத்தினால வருதா? கிடையாது. உடனே நீங்கள் ஜாதக கட்டை தூக்கிட்டு போகிறீங்க, பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, அது ஒன்றும் பலன் கிடையாது. ஏன்னா குடும்பத்தை பற்றி விசாரிக்காமல் நீங்கள் பொண்ணு எடுத்துட்டீங்க, அவ்வளோதான். இது பையனுக்கும் பொருந்தும். பொண்ணு மாப்பிள்ளை தனியாக அப்படி இருக்காங்க, பையனோட அப்பா அம்மா பொண்ணு வீட்டை சட்டையே பண்ணுறதில்ல, பொண்ணை மாமனார் மாமியார் வீட்டுக்கு அனுப்புகிறதே இல்லை, அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறதே இல்லை. அவங்கக்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது.
அப்போ உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து இருக்கக்கூடிய குடும்பம் தான் எப்போவுமே சிறப்பான குடும்பம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுக்கிறது நல்லது. குறிப்பாக அந்த சதய நட்சத்திரத்துக்கு இது சில நட்சத்திரங்கள் இருக்கு. கேட்டை பெண்ணாக இருந்தால், திருவோணம் பெண்ணாக இருந்தால், திருவாதிரை சுவாதி சதயம் பெண்ணாக இருந்தால் 40-50 வயசு வரைக்கும் இந்த பிரச்சனை உண்டு. பெண்ணுக்கு 40-50 வரைக்கும் இந்த பிரச்சனை உண்டு. அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக அனுசரித்து அவங்க ஒட்டுறவாக இருப்பாங்க. சரி சார், ஆண்களுக்கு சொல்லலைன்னா அடுத்த பதிவில் சொல்கிறேன். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யுங்க. படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகளாக இருந்தால் இதைத்தான் நம்ம படிக்கணுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கங்க. இந்த கல்லூரியில் இந்த பள்ளிகளில் தான் சேரணுங்கிறத முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணிங்க. இந்த செக்ஷன் தான் பண்ணணும், இந்த மாதிரி பிரிவுகளில் தான் நம்ம படிக்கணுங்கிறத முடிவு பண்ணிங்க. அதே போல் கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு இப்படி நமக்கு மாப்பிள்ளை வேணும், இப்படி நமக்கு பொண்ணு வேணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிங்க. வேலை இந்த மாதிரி வேலைக்கு தான் போகணும், இந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல, அது வரைக்கும் நம்ம கிடைக்கலாம் கூட நம்ம சும்மா கூட இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம், அதுக்கு பலன் உண்டு. நான் சொல்கிறது இந்த குறிப்பிட்ட காலம். இதுக்கப்புறம் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் காலமெல்லாம் கூட வரும், சமாதானப்படுத்திக்கிறதுக்கெல்லாம். 10 கண்டிஷன் போட்டேன், 4 கண்டிஷன் தான் இருக்குது, 4 கண்டிஷன் தான் பொருந்தது, 6 கண்டிஷன் முகத்து வரலன்னா அப்புறம் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் அதுக்கு மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்கிறது உங்களுடைய எண்ணம், செயல், உங்களுடைய லட்சியம், உங்களுடைய குறிக்கோள் எப்படியோ அதன் பிறகு இருங்க. ஒரு 35 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் காதல் வேண்டாம், திருமணம் வேண்டும். நான் சொன்ன மாதிரி வேலை நீங்கள் எப்படி எதிர்பார்க்கீங்களோ அப்படி கிடைக்கும். ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. அப்படி வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் ஜாதகம்தான். அதுக்குத்தான் நான் ஆரம்பத்திலேயே முன்னுரையில் சொல்லிட்டேன். கல்வி, வேலை, திருமணம், குழந்தை, சொத்து, அதிர்ஷ்டம், இது எல்லாமே சொந்த ஜாதகத்தில் இருக்கிறது தான். கோச்சாரத்தில் உடனே எல்லாம் கிடைக்காது. ஆனால் கோச்சாரத்தில் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல வரும்பொழுது அதுவும் இதுவும் சேர்ந்து வேலை செஞ்சால் திடீர் யோகம், அதிர்ஷ்ட யோகம், விபரீத ராஜயோகம். குரு 4 இருக்குது, குரு 5 இருக்குது, குரு 7, அந்த கணக்கெல்லாம் கிடையாது. குருபலன் நல்லா தான் இருக்குது. விருச்சிக ராசிக்கு நல்ல 70,000 80,000 சம்பாதிச்சிருந்தவர் திடீர்னு 25,000 சம்பளத்துக்கு போயிட்டார். அப்போ குரு பயிற்சி பலன் என்னாச்சு? அந்த மாதிரி உங்கள் ஜென்ம சனி நல்லதையும் பண்ணும், கெடுதலையும் பண்ணும். உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த பொசிஷனில் இருக்குது, உங்கள் 2ஆம் இடத்து குரு எந்த பொசிஷனில் இருக்குது, இதை வச்சு தான் உங்களுக்கு யோகம். 1, 5, 9 அதிர்ஷ்டம், 1, 4, 7, 10 உழைப்பு. இதில் 5 தாத்தா கொடுக்கறது, 9 அப்பா கொடுக்கறது, 1 நீங்கள் சம்பாதிக்கிறது. இது அதிர்ஷ்டமா? 1 நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறது, 4 கொஞ்சமாக வேலை செஞ்சு அதிகமாக சம்பாதிக்கிறது, 7 அதிகமாக வேலை செஞ்சு அதிகமாக சம்பாதிக்கிறது, 10 ஓய்வு உழைச்சல் இல்லாமல் சங்கடப்பட்டு சலிப்புப்பட்டு வேறு வழியே இல்லாமல் செஞ்சே தீரணும்னு கண்ணு முழிச்சு ஒரு வாரம் டேட் ஷிஃப்ட்டு, ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட்டு, ஒரு வாரம் 24 ஹவர் ஷிஃப்ட்டு, இதெல்லாம் செஞ்சு நிறைய சம்பாதிக்கிறது 10. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் கம்பெனி அப்படின்னா அதுக்கும் சில கிரகங்கள் முறையாக சொல்லும். அதனால் 45 வயசு 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும்
நல்ல வேலை, நல்ல உத்தியோகத்தில், நல்ல சம்பாத்தியத்தில் இருப்பீங்க. 60 வயதுக்கு மேலே திடீர்னு உங்களுக்கு சொத்து வாங்கலாங்கிறது அடிக்கடி தோணும். சில நபர்களுக்கு வாங்குவீங்க, சில நபர்கள் வாங்குவீங்க. பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்கு இதே பலன்தான். உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மீனராசியில் குடும்பத்தினுடைய அனுசரணை, ஏதோ ஒரு வகையில் வருமானம், வேலை இல்லாதவர்கள் ஏதோ ஒரு வகையில் வருமானம், நிரந்தர உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினால் மட்டுமே சங்கடம், ஏன் குறிப்பாக கணவனால் கூட சில சங்கடங்கள், மாமியார் சகோதர சகோதரிகள், கட்டின கணவனுடைய அப்பா சகோதரர்கள் அவர்களால் சில தொல்லைகள், எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் பயம். இந்த பயத்தை மீறி நம்ம செய்கிற காரியங்களுக்கு பலன் இருக்காங்கிறத நம்மளே பல தடவை யோஜனை பண்ணிட்டு அதன் பிறகு இருக்கிறது. இந்த மாதிரிலாம் உண்டு. ஆசை அதிகமாக இருக்கும், ஆனால் கிடைக்கிறது கம்மியாக தான் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணம் செயல் எல்லாமே உயர்வாக உண்டு. யாருக்காகவும் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம். உறவுகளில் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும், அன்பு பாசம் உண்டு. யாருக்காகவும் எதுவும் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் உங்களுக்காக உங்ககிட்ட எதிர்பார்த்து எல்லாரும் இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய கட்டாயம் வரும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பலனை கொடுக்காது. அதாவது எப்படி வெளியூர் பிரயாணங்கள்? சும்மா தேவையில்லாமல் நான் அங்கே போயிட்டு வரேன், இங்கே போயிட்டு வரேன், அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன், தம்பி வீட்டுக்கு போயிட்டு வரேன், ஏன் மகன் வீட்டுக்கு போகிறேன், மகள் வீட்டுக்கு போகிறேன்னு கூட நீங்கள் போகக்கூடாது. எது நல்லதுன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுதான் நல்லது. ஏன்னா புதியதாக பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டாம். அதுக்காக தான் இது. குடும்பத்தில் கணவன் மனைவியினால் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்லை. ஆனால் கணவன் குடும்பத்தால் பிரச்சனை உண்டு, உங்களுடைய குடும்பத்தால் உங்களுக்கு பிரச்சனை உண்டு. கணவன் குடும்பத்தாலேயும் உங்களுக்கு பிரச்சனை உண்டு, உங்கள் குடும்பத்தாலேயும் உங்களுக்கு பிரச்சனை உண்டு. 2. அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தை நீங்களாக தலையில் எடுத்து போட்டுட்டு நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன்னு எதுவும் நீங்கள் வாலண்டியராக எதுவும் செய்ய வேண்டாம். குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீகம், கடவுள், கோவில்கள் போயிட்டு வர்றது. வெளியூர் பிரயாணம் கோவிலுக்கு போகலாம். வெளியூர் பிரயாணம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்காக போகலாம். வெளியூர் பிரயாணம்னா கடவுள் தரிசனத்துக்காக போகலாம். வெளியூர் பிரயாணம்னா சுப நிகழ்ச்சிகளுக்காக போகலாம். வெளியூர் பிரயாணம்னா வேலை வாய்ப்புக்காக, லாபத்துக்காக, தொழில் ஏதாவது ஒன்று செய்கிறதுக்காக, இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட முறையில் போகலாம். அனாவசிய இன்பச் சுற்றுலா, அனாவசியமாக நான் தூரத்து சொந்தம், அந்த சொந்தத்துக்காக அவங்களுக்காக இந்த காரியத்தை செய்ய போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் வேண்டாம். அதனால் எது நல்லதுன்னா உங்களுடைய அன்றாட வேலைகள், அன்றாட பணிகள் செய்வது சிறப்பு. மீண்டும் சந்திப்போம். அன்பான நாவல் மைண்டு நேயர்களே, இந்த நாவல் மைண்ட் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச பொருளுதவி கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.